திருச்சி நிதி நிறுவனத்தில் போலி நகைகளை வைத்து 30 லட்சம் ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது. திருச்சி நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். திருச்சி பாலக்கரை மல்லிகைபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சரவணன், டேவிட், ராம்குமார். இவர்கள் மூவரும் அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகின்றனர். இவர்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க திட்டமிட்டு கவரிங் கடைகளுக்கு சென்று விலை உயர்ந்த கவரிங் நகைகளை வாங்கியுள்ளனர். மேலும் சிறிய அளவில் 1 பவுன், 1.5 பவுன் எடைகளில் தோடு, மோதிரம், வளையல் போன்றவைகளை வாங்கியுள்ளனர். பின்னர் அவற்றை கவரிங் நகையுடன் கலந்து தங்கம் என கூறி அருகில் உள்ள பல தனியார் வங்கிகள், தனியார் நிதி நிறுவனங்கள் என பல இடங்களில் அடகு வைத்து பணம் பெற்றுள்ளனர். வழக்கம் போல பாலக்கரை பகுதியில் இயங்கும் தனியார் நிறுவனத்திற்கு அடகு வைக்க ஒருவர் சென்றபோது அங்குள்ள நகை மதிப்பீட்டாளர் நகையை ஆய்வு செய்தபோது அதில் சில நகைகள் கவரிங் நகை என கண்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து தனியார் நிதி நிறுவன மேலாளர் இதுகுறித்து திருச்சி பாலக்கரை காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து விசாரித்தபோது தன்னுடன் மேலும் 2 பேர் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சரவணன், டேவிட், ராம்குமார் ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரித்தபோது அவர்கள் போலி நகைகளை அடகு வைத்து ரூபாய் 30 லட்சம் வரை பணம் பெற்றுள்ளது தெரியவந்தது. இவர்கள் பல வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் அடகு வைத்தபோது அங்கு பணிபுரியும் நகை மதிப்பீட்டாளர்கள் கண்டுபிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. இவர்கள் எந்தெந்த வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்தார்கள் என்பது குறித்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்ட 3 நபர்களையும் காவல்துறையினர் இன்று திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்.